டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் அப்டேட் ஃபார் பிஃபார்ம் டிகிரி கோர்ஸ் எக்ஸாம் ஷெடியூல் மே 2024 செஷன் 1 to 8th செமஸ்டர். பிப்ரவரி 2024 ஃபஸ்ட்டு டு 4th இயர் நான் செமஸ்டர். அதாவது பிஃபார்மில் நான் செம்முக்கும் செமஸ்டர் எக்ஸாமினேஷனுக்கும் எக்ஸாமினேஷன் ஸ்கீம் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஷெடியூல் வரல. மேக்ஸிமம் இன்னைக்கு இல்லை நாளைக்கு தெரிஞ்சிடும் எக்ஸாமினேஷன் எந்த டேட்டில் என்னென்ன எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் வந்து எப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, எப்போ ஹால் டிக்கெட்லாம் இஷ்யூ பண்ணுவாங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது எப்போ, பெனால்ட்டி இல்லாமல் ஃபீஸ் பே பண்ணுறது யூனிவர்சிட்டிக்கு எப்போ, 1500 rupees பெனால்ட்டியோட ஃபீஸ் பே பண்ணுறது எப்போ, டீடைல்ஸாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னா விர்ச்சுவல் இன்ஸ்ட்ரக்ஷன் மார்க்கிங் அது வந்து 24th ஓப்பன் ஆகிட்டுது, வெனஸ்டே ஏப்ரல். அப்புறம் கேலரி ஓப்பனிங் 2 செக்ஷன் வந்து 25th ஏப்ரல் ஓப்பன் ஆகிருக்குது, தேர்ஸ்டேயில். ஓப்பனிங் ஆஃப் இன்டர்னல் அசஸ்மெண்ட், அதாவது இன்டர்னல் ஐஏ அண்ட் அட்டண்டன்ஸ் டு தி இன்ஸ்டியூஷன் வந்து 30th ஓப்பன் ஆயிருக்கு ஆல்ரெடி. லாஸ்ட் டேட் ஃபார் இன்டர்னல் அசஸ்மெண்ட் அண்ட் அட்டண்டன்ஸ் சப்மிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்போனா 10th May 2024 ஃப்ரைடேக்குள்ளே அனுப்பணும் லாஸ்ட்டு. அப்ளிகேஷன் டு பி ஓப்பன்டு ஃபார் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த இன்ஸ்டியூஷன் 13th May 2024 மண்டே. ஓகே, லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் வித்தவுட் ஃபைன் எப்போனா 15th நம்ம வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி ஆகணும் இன்ஸ்டியூஷன் மூலமாக யூனிவர்சிட்டிக்கு. அடுத்து லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் வித் பெனால்ட்டி ஆஃப் ₹1500, அது எப்போனா 17th. அப்புறம் லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் வித் பெனால்ட்டி ஆஃப் ₹3000 20th May அப்ளை பண்ணி ஆகணும். இஷ்யூ ஆஃப் ஹால் டிக்கெட் 22nd வெனஸ்டே. எக்ஸாமினேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து மண்டே 27th. இது நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் மூலமாக நமக்கு யூனிவர்சிட்டி வெப் மெசேஜில் வந்த இன்ஃபர்மேஷன். இதுதான் நம்ம ஷேர் பண்ணுறோம். இதில் முக்கியமாக நம்ம மாணவ செல்வங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ 15th வந்து எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் அனுப்பணும் அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு 10 days, அதாவது அதுக்கு முன்னாடியே நம்ம சென்ட் பண்ணிடணும். ஏன்னா லாஸ்ட் டேட் 15 டைம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம லேட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து மொத்தமாக எல்லா செமஸ்டரு எல்லா இயருக்கும் சேர்த்து அனுப்பும்போது டைம் எடுக்கும். அந்த சென்ட் பண்ணுறக்கூடிய ப்ராசஸ் டைம் எடுக்கலாம். அதனால் 15th அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம ஒரு 10 days முன்னாடியே நம்ம வந்து அந்த பர்டிகுலர் இன்ஸ்டியூஷனில் ஃபீஸ் பே பண்ணுறோம் அப்படின்னா அதை கன்சாலேட் பண்ணி அனுப்புறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ 15 சொல்லும்போது நம்ம ஒரு 10 days முன்னாடியே நம்ம ரெடியாக சப்மிட் பண்ணிடணும். அதே மாதிரி 17th வந்து ₹1500 ஃபைன் போட்டிருக்காங்க. அந்தளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது. மேக்ஸிமம் அதுக்கு முன்னாடியே ஃபீஸ் பே பண்ணக்கூடிய பட்சத்தில். ஓகேவா? ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், 27th நமக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இன்றைக்கி டேட் 2nd. இன்னைக்கு இன்னும் ஒரு 24 days தான் அவைலபிளாக இருக்குது. 5 subjectsனால் நமக்கு படிக்கிறதுக்கு வந்து ஒரு 4-5 days டைம் இருக்கும். 6 subjectsனால் ஒரு 4 days டைம் இருக்கும் படிக்கிறதுக்கு. 4 subjects உள்ள செமஸ்டர் இருக்கும் இல்லையா, ஆர்ட்ஸ் செமஸ்டர் 1 and 3, அதுக்கெல்லாம் வந்து இன்னும் ஒரு 6 days படிச்சுக்கலாம் per சப்ஜெக்ட்டுக்கு. ஸோ டைம் யூட்டிலைஸ் பண்ணி படிக்கிறது மூலமாக நம்ம கடைசி டைமில் உள்ள அந்த டென்ஷன் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். எப்படி எக்ஸாமினேஷன் எழுதணும் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஃபர்தர் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.